இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து ஆவிக்குரிய 7 கட்டளைகள் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். வசனம் இவ்வாறு சொல்கிறது, யாக்கோபு 3:12, என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. இங்கே யாக்கோபு சொல்கின்ற காரியம் நீயா இரு. இங்கே மரத்தோடு நம்மை ஒப்பிடுகிறார். ஒரு மரம் அதனுடைய கனியை கொடுக்கும், இல்லை அதனுடைய கனியை கொடுக்காவிட்டால், நல்ல கவனித்து, அத்தி மரத்தில் திராட்சை பழம் இருக்குமா? ஒலிவ மரம் இருக்குமா? பழம் இருக்குமா? திராட்சை பழத்தில் செடியிலே அத்தி மரம் பழம் பூக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். மிகவும் கவனமான ஒரு வார்த்தை. சில நேரங்களிலே நாம் தவறி விடுகிறோம். சில செயல்பாடுகள் நமக்கு குழப்பத்தை கொண்டு வருகிறது. அப்போ நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் சோர்ந்து விடுகிறோம். நம்ம எல்லாரும் ஒரு ஸ்பெஷலாக இருக்கிறோம். வசனத்தில் நியாயாதிபதிகளிலே ஒரு பகுதி குறிப்பிடப்பட்டிருக்கிற 9ஆம் அதிகாரத்தில் விருட்சங்கள், மரங்கள் எல்லாம் இணைந்து ஒரு மரங்களிடம் சென்று நீ ராஜாவாக இரு என்று சொல்லி ஒரு மரத்தோடு பேசுகிறது. ஒலிவ மரத்தோடு கேட்கிறது. ஒலிவ மரம் சொல்கிறது, தேவர்களும் மனுஷனும் புகழ்கின்ற என்னிடத்தில் கொழுமையை விட்டு நான் எப்படி அரசாள போவேன் என்று சொல்கிறது. முதலாவது ஒலிவ மரம் அப்படி செல்கிறது. இரண்டாவது அத்தி மரத்தை பார்த்து மரங்கள் எல்லாம் சொல்லி எங்களுக்கு நீ ராஜாவாக இரு என்று சொல்லி, அது அத்திமரம் சொல்கிற என்னுடைய மதுரங்கள் நற்கனிகளையும் விட்டு நான் எப்படி ராஜாவாக வருவேன். அடுத்து மரங்கள் திராட்சை செடி கிட்ட போய் சொல்லுது. திராட்சை செடி சொல்லுது, நான் இப்படி என்னுடைய ரசம், என்னுடைய ரசத்தை, என்னுடைய தேவர்கள் மனுஷனி புகழ்கின்ற இந்த ரசத்தை எல்லாம் விட்டுட்டு, இந்த மதுரத்தை எல்லாம் விட்டுட்டு நான் எப்படி அரசாள்வை போகுவேன் என்று சொன்னது. இப்போ விருட்சங்கள் எல்லாம் சேர்ந்து முச்செடி கிட்ட சென்று அதை பார்த்து நீங்கள் ராஜாவாக எங்களுக்கு இரு என்று சொல்லி கேட்குற. இப்போ ராஜா, அந்த முச்செடி சொல்கிறது, எல்லாரையும் பார்த்து சொல்கிறது, என்னை நீங்கள் ராஜாவாக அபிஷேகம் பண்ணால் நீங்கள் என்ன செய்யணும்? என்னுடைய நிழலிலே வந்து நிற்கணும், நீங்கள் அப்படி செய்யணும், இப்படி செய்யணும்னு சொல்லி கட்டளை இடுகிறது. பிரியமானவர்களே, சில வேளைகளிலே நாம் எப்படி இருக்கிறோம்? நன்றாக இருக்கிறோம், நல்ல ஆவிக்குரிய மரங்களாக வளர்கிறோம், அழகான ஒரு கனியை கொடுக்குறோம். ஆனால் சில நேரங்களில் முச்செடியாக மாறிவிடுகிறோம். அதைத்தான் இங்கே இந்த பகுதி குறிப்பிடப்படுகிறது. யாக்கோபு 3ஆம் அதிகாரத்திலே என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால், நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும். அப்போ கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும். நம்ம என்ன செய்யறோம்னா, அத்தி மரத்துல ஒலிவ பழங்களையும் திராட்சை செடியில அத்தி பழங்களையும் பறிக்க கூடுமா? அப்படிதான் நம்ம வாழ்றோம். நல்லா பார்க்கறதுக்கு நல்ல அத்தி மரம் போல இருந்துக்கிட்டு வருகின்ற கனிகள் எப்படி இருக்கிறது? கர்த்தர் அதை பார்க்கிறார். அதைத்தான் நீயா இரு என்று சொல்லி இந்த பகுதி குறிப்பிடுகிறது. ரோமர் 11:24 ஸ்பாவத்தின்படி காட்டொலிவ மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு ஸ்பாவத்திற்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால், அப்போ நம்ம ஸ்வாபத்தின்படி காட்டு ஒலிவ மரத்திலிருந்து இன்னும் நம்ம நல்ல ஒலிவ மரத்தில் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னா, நம்ம ஸ்வாப குணங்கள் எப்படி இருக்குன்னா காட்டு ஒலிவ மரம் போல இருக்குது. ஆனால் நல்ல ஒலிவ மரத்தில் ஒட்டப்பட்ட பின் நம்மளுடைய ஸ்வாப குணங்கள் மாற வேண்டும். நம் ஸ்வாபங்கள் இன்னும் காட்டு ஒலிவ மரம் போல இருந்தால் அதன் கனியை தந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதைத்தான் இங்கே யாக்கோபு இந்த அதிகாரத்திலே குறிப்பிடுகிறார். நமக்கு நன்றாக தெரிந்த சங்கீதம் 1ஆம் சங்கீதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதில் 2ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும்
வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவன். அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கப்போம். நம்ம கனியை தன் காலத்தின் தன் கனியை தரணும், ஆவிக்குரிய நல்ல சரியான கனியை தரணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கணும். இப்போ இரவு பகலும் தியானிக்கிறதுனால நம்மளுடைய ஸ்வாவங்கள் மாறுகிறது, ஸ்வாவ குணங்கள் மாறுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க கேட்க நம் ஸ்வாவ குணங்களை கர்த்தர் மாற்றுகிறார். நம்ம சொல்லுவோம்ல சில நேரங்களில், நான் எவ்வளோதான் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இவ்வளோ சபைக்கு செல்கிறேன், ஆண்டவர் ஜெபிக்கிறேன், எல்லாம் சரி, ஆனால் இந்த கோபத்தை மட்டும் என்னால் விட முடியலை. இன்னும் சிலர் சொல்வதுண்டு, நான் எவ்வளோதான் இருக்கேன், இப்போ நல்லா ஆண்டவருக்குள்ளே இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், மற்றவர்கள் சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனாலும் நான் சண்டை போடுகிறேன், மற்றவர்களோடு நான் சமாதானமாக போக முடியவில்லை. அதற்கு காரணம் நாம் காட்டு ஒளிவ மரமாகிய நாம் நல்ல ஒளிவ மரத்திலே நாம் ஒட்டப்பட்டு இருக்கிறோம், ஆனால் இன்னும் நம்மளுடைய ஸ்வாபங்கள் மாறவில்லை. கர்த்தர் அதை இன்றைக்கு எச்சரிக்கிறார். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தின் மூலமாக நம்மோடு பேசுகிறார். நீயா இரு என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். மத்தேயு 12:33 நாம் மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள், மரமானது அதன் கனியினால் அறியப்பட்டிருக்கும். அப்போ நம்மை அறிய வேண்டுமென்றால் நம்மளுடைய ஸ்வாவ குணங்களை பார்த்து மற்றவர்கள் அறிய வேண்டும். சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில் 2:3 நாம் வாசித்த அந்த பகுதியின்படி நாம் என்ன செய்யணும், வேதத்தை தியானிக்கணும். அநேக காரியங்களில் நம்ம தவறி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சமூகத்தில் இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம். நம்மளுடைய ஸ்வாவ குணங்கள் மாறணும். நம்மளுக்கு கர்த்தர் நம்மை மிகவும் ஸ்பெஷலாக படைச்சிருக்கார். நமக்கென்று ஒவ்வொரு குணாதிசயங்களை தந்திருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்குது. நம்ம சிலருக்கு மற்றவர்களுக்கு கொடுக்கிற தன்மையை கொடுத்துருக்கிறார். சிலருக்கு எல்லா காரியத்திலையும் விட்டு கொடுக்கிற தன்மையை தந்திருக்க, மன்னிக்கு குணத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். மற்றவர்களோடு உறவாட ஐக்கியத்தோடு இருக்கிற ஒரு மனதை மற்றவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு கொடுத்துருக்க. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அதை எதிர்ப்பார். நல்ல மரம் நல்ல கனியை கொடுப்பது போல நாமும் கர்த்தருக்கென்று வாழ்ந்து நல்ல கனியை கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிற அந்த வேலையிலே கூட கர்த்தாவே எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் எங்களுக்கு யாக்கோபு 3ஆம் அதிகாரம் மூலமாக கற்றுக் கொடுக்கீங்க. நீயா இரு என்று சொல்லி கற்றுக் கொடுக்கீங்கப்பா. நாங்களும் இசப்பா எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் வளர்ந்து பெருக உம்முடைய சத்தியத்தின்படி நாங்கள் வாழ மற்றவர்களுக்கு நல்ல கனி தரும் ஒரு மரமாக ஒரு கனியாக விளங்க நீங்கள் கிருபை தாங்க. நம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன், தாழ்த்துக்கிறேன், மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.